ஏஆர் கார்மெண்ட்ஸ் நான் எடுத்து நடத்தணும்னு நீங்க எடுத்த முடிவு தான் உங்க பையனை இந்த அளவுக்கு மூர்க்கத்தனமா மாத்திடுச்சு. ஆரம்பத்திலேயே நீங்க கம்பெனியை அஸ்வினுக்கே கொடுத்திருக்கலாம். நான் உருவாக்கின கம்பெனி தான்மா, அது விருட்சமா வளரணும்னு ஆசைப்பட்டேன். நிச்சயமா என்னோட கனவை அஸ்வின் நிறைவேற்ற மாட்டான். எல்லாத்தையும் அவன் பிசினஸாவும் பணமாவும் மட்டும்தாம்மா பாக்குறான். உன்னாலதான் என் கனவை நிறைவேற்ற முடியும். ஆனா இப்ப அடாவடியா கம்பெனி அவன் பேருக்கு மாத்திக்கிட்டான். நீ என்கிட்ட கொடுத்த 50 லட்ச ரூபாயும் அபகரிச்சுக்கிட்டான். உனக்கு ஆதரவா நாளைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதுக்காக நான் பயந்துட முடியுமா என்ன? சரிங்க சார், கண்டதையும் நினைச்சு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். சாப்பிடுங்க. சார், ராஜசேகர், ராமு உள்ள வாடா. என்னோட டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் ராமமூர்த்திமா. வணக்கம். வணக்கம் சார். இவங்க மகாலட்சுமி, என் பொண்ணு மாதிரி. நீங்க பேசிட்டு இருங்க சார், நான் வந்துடுறேன். உட்கார். என்னடா அது? உன் பையன் அடிச்ச அடியில் முகமே கண்ணி போயிருக்கு. சே, அவெல்லாம் ஒரு பிள்ளையா? அவனோட அம்மா அவன் சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டா. அஸ்வினை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு நான் பிசினஸ்னே அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை அவனோட அம்மா இருந்திருந்தா அவனை நல்லா வளர்த்துருப்பாளா என்னவோ. சரி சொல்லு, எதுக்காக என்ன அவசரமா வர சொன்ன? என்ன விஷயம்? இப்ப போனாலே மகா, அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னோட கம்பெனி அவ பேருக்கு எழுதி வைக்க முடியல. அட்லீஸ்ட் அவகிட்ட வாங்கின பணத்தையாவது திருப்பி கொடுத்தாங்கணும். அஸ்வின் இத்தனை பேர் இருக்கிற இடத்துலயே உள்ள புது என்ன கொல்ல பார்த்தான். ஏதோ ஒரு உள்ளுணர்வு. நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்ற வரைக்கும் என்ன உயிரோட விட்டு வைப்பானான்னு எனக்கு சந்தேகம். ஏய் சேச்சா, அப்படி ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டா? என்னடா சின்ன பிள்ளை பேர் எழுந்துச்சு? மகா பாவம். ஏய், அவ புருஷ அவளுக்காக விஆர்எஸ் வாங்கின பணம். அந்த பணம் அவளுக்கு கிடைக்கலன்னா அவ குடும்ப வாழ்க்கையை சிக்கலாயிடும். அந்த பாவத்தை நான் பண்ணிடக்கூடாது. நான் போக்கிடெல்லாம் அலைஞ்சப்ப இந்த ஆசிரமம் தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தது. பிள்ளைங்க கைவிட்ட பேரண்ட்ஸ்க்கு இவங்க ஒரு நல்ல மனசோட சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். சரி சொல்லு, என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்? கோவூர்ல எனக்கு சொந்தமா ஒரு லேண்ட் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் நிலவரப்படி 1 கோடிக்கு மேல போகும். அந்த இடத்த நான் உனக்கு பவர் எழுதி தரேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த இடத்த வித்து மகாவுக்கு 50 லட்சமும் மீதி பணத்தை அந்த ஆசிரமத்துக்கு கொடுக்கணும்டா. என் உயிர் நண்பன் நீ. உன்னை தவிர இந்த வேலையை நான் யாரை நம்பி கொடுக்க முடியும்? ஏய், சரி, நாளைக்கு உன்னை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போறேன். பவர் எழுதி வாங்கிக்கிறேன். நான் தான் சொன்னனே, நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும். அதுக்குள்ள எனக்கு என்ன வேணாலும் நடக்கும். ஏய், அதனால இப்பவே பவர் எழுதி தரேன். என்ன இப்பவே வா? சரி, சப் ரெஜிஸ்டர் கால் பண்ணி பார்க்குறேன். சர்ப்ரைஸ் இங்கே வரேன்னு ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷம்டா. என்னோட ஜூனியர் பிரசாத் கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லி உடனே கொடுத்து விட சொல்லிட்டேன். யூ டோன்ட் வரி, ½ அன் ஹவரில் வந்துடுவார். சரிடா. அன்னைக்கு
அன்னைக்கு ராஜசேகர் எழுதி கொடுத்த அந்த பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்ட்டோட நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு நினைவு திரும்பினதுக்கப்புறம் ராஜசேகர் கால் பண்ணேன். ஆனால் அவனுக்கு ஃபோன் போகலை. என்னென்னு விசாரிச்சதுக்கப்புறம் தான் அவன் பையன் அஸ்வின் அவனை கத்தியால் குத்தி கொண்டுட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆசிரமத்தில் ராஜசேகரை சந்திச்சப்போ அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா சொன்னான். அதுபடியே நடந்துருச்சு. எப்போ டிஸ்சார்ஜ் ஆவேன், எப்போ என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்த பொறுப்பை செஞ்சு முடிப்பேன்னு காத்துட்டு இருந்தேன். அதனால தான் நேற்றுக்கு டிஸ்சார்ஜ் ஆனதும் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ராஜசேகர் சொன்ன மாதிரி அந்த கோவூர் இடத்தை விற்று 50 லட்சத்தை மகாலட்சுமிக்கும் மீதி பணத்தை ஆசிரமத்துக்கும் கொடுக்கணும். என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் உடனே நிறைவேற்றி ஆகணும். அப்போ தான் அவன் ஆத்மா சாந்தி அடையும், என் மனசு நிம்மதியாகும். அடுத்தடுத்து ராஜசேகரை சந்திக்கத்தானே போகிறோன்னு சொல்லி மகாலட்சுமியோட ஃபோன் நம்பரை வாங்காமல் வந்துட்டேன். நீ ஒன்று பண்ணு, அந்த ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி மகாலட்சுமியோட நம்பரை கலெக்ட் பண்ணு. இன்றைக்கே லேண்ட் விஷயமா நான் அவங்ககிட்ட பேசணும். என்னன்னு? சரிங்க சார், நான் இப்போவே ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி மகாலட்சுமி நம்பர் வாங்கிட்டு வந்தேன். ஓகே. ஓ, இளம் தொழிலதிபர்களே வாங்க வாங்க. மாமா, நம்ம எல்லாருமே சேர்ந்து தானே கம்பெனி நடத்த போறோம். அப்படின்னா எல்லாருமே கம்பெனி ஓனர் தான், எல்லாருமே ஒர்க்கர்ஸ் தான். செல்வம், கம்பெனி ஆரம்பிக்க எவ்வளவு செலவாகும்னு பட்ஜெட் கேட்டாங்களே, நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமாப்பா, நைட்டே நானும் மகாவும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டோம். மகா, அது என்ன நீயே சொல்லிடு. மாமா, கம்பெனிக்காக நாங்க பாத்திருக்கிற இடத்துக்கு அட்வான்ஸ் ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அது போக கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், மெஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ், ஒர்க்கர்ஸ் சேலரி, அப்புறம் அதர் எக்ஸ்பென்ஸ்னு கணக்கு போட்டா எப்படியும் 10 லட்சம் ரூபாய் வந்துடும் மாமா. அடியாத்தாடி, 10 லட்சமா? சாதாரணமா ஆரம்பிச்சாலே இவ்வளவு ஆகுதா? ஆமா மாமா. எம்மாடி, உனக்கு தான் இந்த ஃபீல்ட்ல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமே. மெஷின், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெண்டுக்கு கிடைக்காதா? அப்புறம் மெட்டீரியல்ஸ்லாம் கிரெடிட்ல வாங்கிக்கலாம்ல. ரெண்ட் கொடுக்கிற பணத்துக்கு புது மிஷினை எடுத்து டியூ கூட கட்டிக்கலாம் மாமா. அப்புறம் பழைய மிஷின்னா சர்வீஸ் அது இதுன்னு நிறைய செலவாகும். ஆரம்பத்திலேயே புது மிஷினோட போயிடுறது தான் நல்லது மாமா. மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிரெடிட்ல கிடைக்கும், ஆனா ஆரம்பத்திலேயே கடன்னு போய் நிக்க வேணாமேன்னு பாக்குறேன்.